நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் லால் சலாம் படம். ஜெயிலர் படத்தோடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தில் மொய்தீன் பாய் என்ற கேமியோ ரோலில் நடிச்சிருந்தார். இந்த படம் எக்கச்சக்க எதிர்பார்ப்போடு வெளியானது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையான்னு பார்க்கும்போது நிச்சயமாக அது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை. ஏன்னா இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸாக தான் நம்ம சூப்பர் ஸ்டார் என்ட்ரி கொடுத்துருப்பாரு. அந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே சரியாக வைக்காததுனாலையும் ரஜினிக்கு அழுத்தமான கேரக்டர் கொடுக்காததுனாலையும் படம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக போச்சு. என்னதான் விஷ்ணு விஷால், விக்ராந்த் 2 பேரும் நாயகர்களாக பண்ணியிருந்தாலும் சூப்பர் ஸ்டாரை வச்சே இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனாலும் இந்த படம் சரிவை மட்டுமே சந்திச்சது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வரார். இப்போ வேட்டையன் படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஆந்திராவில் நடந்துட்டு இருக்கு. இந்த படம் ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆகும், அதாவது ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான எந்த தகவலுமே இல்லை. ஆனால் நவம்பர் மந்த், அதாவது தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து இந்தி சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் ஒரு சிறப்பான ரோல் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் துஷாரா விஜயன், ரித்திகா சிங், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், பகத் ஃபாசில் எல்லாருமே சேர்ந்து பக்காவாக அவங்களுடைய டீசெண்டான நடிப்பை இந்த படத்தில் நம்ம டைரக்டர் நெல்சன் அவர்கள் ஜெயிலர் படத்தில் எப்படி மல்டி ஸ்டாரர்ஸ் எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு பக்காவான பிளாக் பஸ்டர் ஹிட்டை நம்ம ரஜினிக்கு கொடுத்தாரோ, அந்த மாதிரி டிஜே ஞானவேல் அவர்கள் ஜெய்பீம் படத்தை தொடர்ந்து இந்த படத்தில் சமூக பிரச்சனையை கையில் எடுத்து மல்டி ஸ்டாரர்ஸாக இதையும் பேன் இண்டியா படமாக பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுக்க போகிறாரு. மேலும் ஜெய்பீம் படத்தில் எப்படி இருளர் பாயங்கொடியர்களை வச்சு அவங்களோட சமூக பிரச்சனையை கண் முன்னாடி நிறுத்தி இருந்தாரோ சூர்யாவை வச்சு, அந்த மாதிரி ரஜினிகாந்தை வச்சு இந்த வேட்டையன் படத்தில் போலி என்கவுண்டர்ஸ் மற்றும் கல்வி சம்பந்தமான ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் வெளிக்காட்ட போறாரு நம்ம டிஜே ஞானவேல் அவர்கள். மேலும் அனிருத்தா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. கடைசியா எடுத்த ஜெயிலர் படத்தை தூக்கி நிறுத்தந்தே அனிருத்தான்னு சொல்லிட்டு ரஜினியே சொல்லியிருந்தாரு. இந்த படத்தையும் தூக்கி நிறுத்துவாரா இல்லையா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 171 படத்தில் நடிக்க போறாரு. இந்த படம் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்றாரு. அனிருத்தா மியூசிக் பண்றாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா தயாரிக்கிறாங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய வேட்டையன் படத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல வேட்டையன்னு சொல்லுங்க. மேலும் நீங்க ரஜினி ரசிகராக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ரஜினி உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.